மனித எலும்புக்கூட்டு வயல்கள் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய படுகொலையை பறைசாற்றுவதாக அமையும். ஆகவே சர்வதேச சமூகத்திலும் சர்வதேச சமூக மக்கள், எங்களுடைய தமிழ் மக்களும் இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். இல்லையானால் இது இப்படியே மூடி மறைக்கிற ஒரு விடயமாக மாறும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 2வது இடத்தை செம்மணி பெற்றிருக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் இங்கே நடந்த மனித பேரவலத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுகிறது. இன்று செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கான அனுமதி நீதிமன்றத்தில் பெற்று இன்றைய தினம் பார்வையிட கிடைத்தது. மிக முக்கியமாக இதுவரை 544 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. 552 வரையும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பெருமளவுக்கு 50% மேற்பட்டவை இளம் வயது சிறார்கள், குழந்தைகள், அவ்வாறான ஒரு வயது பிரிவினருடையதாகவே அதிகமாக காணப்படுகின்றதாக தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற வெளிப்பிரதேசங்களில் இப்போ இந்த செம்மணி, சித்துப்பாத்தி, மயானத்தை தவிர இதனுடைய முன்பக்க வயல்கள் இந்த இடங்களிலெல்லாம் தொகுதிகளாக குவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று சோமவன்ச ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மனைவியின் கடிதம் மூலமாகவும் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல இடங்களில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வு என்பது வருகிற புதன்கிழமையோடு நிறுத்தப்பட இருக்கிறது. காரணம், அதுக்குரிய நிதி முடிவடைந்திருக்கிறது. அந்த முடிவடைந்த நிதி இல்லாத ஒரு காரணத்தால் தொடர்ச்சியாக அதனை கொண்டு செல்வதில் தங்களுக்கு இடர்பாடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் நீதிமன்றத்தில் இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த 50% வேலை திட்டங்களில் 50% தொகுதிகள் எடுக்கப்பட்ட சூழலில் இதிலிருந்து ஒரு சாம்பிள் எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக மன்னார் சதோச, மன்னார் பல்நோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு 6 சாம்பிள் மாதிரிகள் தான் அனுப்பப்பட்டது. ஆனால் இங்கே குறைந்தது 40லிருந்து ஒரு 50 வரையான சாம்பிள் மாதிரிகள் எடுத்து அனுப்பினால்தான் இதன் உண்மைத்தன்மைகளை வெளியிலே கொண்டு வர முடியும் என்பது பலருடைய கருத்து. ஆகவே இது ஒரு மிக மோசமான மனித பேரவலத்தினுடைய மனித படுகொலையினுடைய வெளிப்பாட்டை இந்த செம்மணி மனித புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தோண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளிலே உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான் இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக இந்த எங்கெங்கு இருக்கிறது அந்த இடங்களை அடையாளம் கண்டு செய்வதிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்யப்பட்ட ஆய்வு எழுமாற்றாக வேறும் ஒரு 2 இடத்திலே அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு எழுமாற்றாக செய்யப்பட்ட இடங்களில் ஒரு இடத்திலே 5 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு இடத்திலே 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட இன்றைய தினம் இந்த ஆய்வு பிரதேசத்தை தாண்டி வடக்கு பக்கமாக 12 இடங்களில் எழுமாற்றான ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். இது ஆய்வு செய்யப்படாத, இலத்திரனியல் ரீதியாக கண்டறியப்படாத அல்லது கார்பன் டெஸ்ட் செய்யப்படாமல் காபனூடான ஆய்வு செய்யப்படாத இடத்திலே எழுமாற்றாக 12 இடங்களில் இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த மனித எலும்புக்கூட்டு வயல்கள் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய படுகொலையை பறைசாற்றுவதாக அமையும். ஆகவே சர்வதேச சமூகத்திலும் சர்வதேச சமூக மக்கள், எங்களுடைய தமிழ் மக்களும் இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். இல்லையானால் இது இப்படியே மூடி மறைக்கிற ஒரு விடயமாக மாறும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனித
எலும்புக்கூட்டு தொகுதியில் 2வது இடத்தை செம்மணி பெற்றிருக்கிறது என்றால் அவ்வளவு தூரம் இங்கே நடந்த மனித பேரவலத்தினுடைய நிலைகள் சொல்லப்படுகிறது. குவியலாக குழந்தைகள் எல்லாம் குவியலாக ஒரு இடத்திலே அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித உடல்கள் எந்தவித ஆடைகளுமின்றி அவர்கள் உடைக்கப்பட்ட எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில் சிதைக்கப்பட்ட நிலையிலே குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக பயங்கரமான முறையாக இருக்கிறது. ஒருவருடைய தாட்டிருந்தால் இந்துக்களுடைய முறையோ அல்லது கிறிஸ்தவருடைய முறை அவர்கள் திசை பார்த்து தலையை தெற்கு திசையிலேயோ வைத்து தான் அந்த அடக்கத்தை செய்வார்கள். இது ஒரு இந்து மயானம். ஆகவே இங்கே வந்த எந்த உடலங்களும் இந்துவானதாக இருக்கும். ஆகவே இவருடைய உடலங்கள் வடக்கு நோக்கி தாப்பதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் இல்லை. இங்கே பல உடலங்கள் எலும்புக்கூடுகள் வடக்கு நோக்கிய வகையில் தலைகள் வைக்கப்பட்டதாகவே காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தான் அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக திட்டமிட்டு செய்யப்பட்ட மிக மோசமான நடவடிக்கை என்பது தென்படுகிறது. அதனை விட இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இங்கு கண்டெடுக்கப்பட்ட சில தடய பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவையும் ஆய்வு செய்யப்படுகின்ற பொழுது என்னுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆய்வு அறிக்கைகள்லாம் சொல்லும். இருந்தாலும் தமிழர்கள் கூட்டாக கொடுக்கின்ற அழுத்தம், தமிழ் மக்களுடைய எழுச்சி ரீதியான அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுக்குற அழுத்தம் தான் இந்த ஆய்வுகளை தொடர்ந்தும் கொண்டு செல்வதிலே பெரியோரு பங்கை ஆற்றும் என்று நான் நம்புகிறேன். செம்மணி புதைவுகள் தொடர்பாக உண்மையில் ஊடகங்களுக்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இங்கே பல்வேறு குழுக்கள் செயற்பட்டது, விடுதலை புலிகளோ இராணுவமோ பல்வேறு குழுக்கள் செயற்பட்டது, விசாரணைகளுக்கு பின்னர் தான் இந்த இது தொடர்பான விடயங்களை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி தெரிவித்திருந்தார். இதே வேளையிலேருந்து தமிழ் மக்கள் தரப்பில் பொதுவாகவே இது இராணுவத்தினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை என்ற விடயங்கள் கூறப்படுகிறது. இது உங்களுக்கு நினைப்பார்? நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கிற நீதியமைச்சர் சுதர்சன நாணயக்கார அவர்கள் சில ஊகங்களின் அடிப்படையில் பேசுகின்றார். அவர் ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, தமிழர்களுக்கு இந்த குற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இல்லாதவராக, உதாரணமாக தென்பகுதியில் நடந்த சூரியகாந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர் செம்மணியிலே நடந்திருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவருடைய கருத்து அமைந்திருப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் பல குழுக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து தாட்டதாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவது நாங்கள் வன்மையாக அதனை கண்டிக்கிறோம். இவ்வாறான செய்திகளை ஒரு நாட்டினுடைய நீதியமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையிலே இவ்வாறான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. தமிழர்கள் எதிர்பார்ப்பது போல இது 100% உண்மையானது. ஏனெனில் இங்கே நடந்த பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இன்று தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே 95ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. இலங்கையினுடைய கிருசாந்தி கொலை வழக்கிலே சாட்சியாக இருக்கிற சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார், வெளியிலும் சொல்லியிருக்கிறார், இப்பொழுதும் சொல்லுகிறார், தன்னை நீங்கள் விடுங்கள், நான் இடத்தை அடையாளம் காட்டுகிறேன் என்று. ஆகவே நாங்கள் இதிலே விளக்கமாக கேட்பது, சோமரத்ன ராஜபக்ச அவர்களை அரசாங்கம் அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை கிண்ட வேணும். அப்படியெல்லாம் அது உண்மை வெளியிலே வரும். அந்த உண்மையை வெளியிலே கொண்டு வராமல் அந்த உண்மைகளை மறைப்பதற்கு எங்களிடம் இருந்த போராளி குழுக்களை பற்றியோ அல்லது இது ஒரு அனாமதேய விடயங்கள் போலவோ அதற்கான ஒரு சோதனை கதைகளை சொல்ல அமைச்சர் முன்வரக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த நேரத்தில் சோமரத்ன ராஜபக்ச அவருடைய பாதுகாப்பு அவருடைய சாட்சி நடக்கலாம். இது தமிழர்கள் ஏற்கனவே பல தடவைகள் சிறைச்சாலைகளிலே பலர் இவ்வாறு அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு தமிழர் தரப்புக்கான நீதிகோரல் நடவடிக்கை. ஆனால் சர்வதேசத்தின் கவனத்துக்குள் இருப்பவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்கள். சர்வதேச சமூகம் இதிலும் ஒரு கொலை நடந்தால் அவர் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டோ அல்லது அவர் கொலைக்கு உள்ளடக்கப்படுவாராக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினுடைய நன்மதிப்பும் இலங்கையினுடைய நீதித்தன்மையும் மீண்டும் உலக அரங்கிலே கேள்விக்கு உட்படுத்தப்படும். ஆகவே சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது காப்பாற்றப்பட வேண்டும், அவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், அவர் உண்மை சொல்ல வேண்டும், அவர் இந்த இடத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டும். அதற்காக சர்வதேச சமூகம் அதற்குரிய முழு அழுத்தத்தையும் வழங்க வேண்டும். குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இதிலே தலையிட வேண்டும். தலையிட்டு நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான் ஒரு நாட்டிலே நடந்த விடயங்களுக்கான உண்மைத்தன்மைகள் வெளியிலே. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.